ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம 3 டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் டாபிக் என்னென்னா, நேற்று ஈவினிங்லேருந்தே ஒரு பேனிக் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அதாவது இதுக்கு மேலே கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளோட பணமே போயிடும், அதனால் வித்துட்டு வெளியே வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான ஒரு செய்தி போயிட்டுருக்கு. அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் கூட கொஞ்சம் பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ரெண்டாவது என்னென்னா, ஈரான் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறோன்னு சொன்னாங்க. 12 மணி நேரத்துக்குள்ளார மறுபடியும் மூடணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ எந்த நிலமையில் இருக்காங்கன்னா, மறுபடியும் போற ஆரம்பிக்க போகிறாங்கன்ற அளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 இந்திய கப்பல்களை அடிச்சிருக்காங்க. இது எல்லாத்த பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க்கும் ICICI பேங்க்கும் அவங்களோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பற்றி அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா இவங்க 2 பேருமே இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்ஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் நம்மளோட நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் அதையும் பார்த்துருவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இதே மாதிரி கண்டென்ட் நீங்கள் டெய்லி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செலிப்ரேஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் ஒரு 9-10 மணிக்கு மேலே தான் நம்ம ஃப்ரீ ஆனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்த மாதிரி கோல்டு ETFல முதலீடு பண்ணால் ரிஸ்க்கு, நம்மளோட பணம் நஷ்டமாயிடும், அதனால் அதை வித்துட சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அந்த வீடியோவை பார்க்கலங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் புரியுது, அவங்க ஆஃப் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அதாவது நான் எப்பயுமே சொல்லுவேன், ஆஃப் நாலேஜ் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ஜீரோ நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒருத்தர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் எல்லாமே தெரியணும். அப்போ தான் அவங்க ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நான் ஆப்ரேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க, கடைசியில் அந்த தையல் போட மட்டும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ரேஷனாக இருக்காது. அவங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சாதான் அது சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ரேஷனாக இருக்கும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம முழுசாக ஒரு விஷயத்தை நம்மளோட வியூவர்ஸுக்கு சொல்லணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும். பாதி விஷயத்த சொன்னோம்னா கண்டிப்பாக பேனிக் ஆகி தப்பான டிசிஷன்ஸ் தான் அவங்களும் எடுப்பாங்க. இந்த கோல்டு ETFல திடீர்னு இந்த பேனிக் வரதுக்கு என்ன காரணம்னா, கவர்மெண்ட் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு ரூல்ஸை கொண்டு வராங்க. என்னன்னா, தங்கத்தில் முதலீடு பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா தங்கமாக மாறிட்டு இருக்கு. அதுவும் எஸ்பெஷலாக ETF ரூபத்தில் மாறிட்டு இருக்கு. இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ETFs எப்படின்னா, நம்ம கொடுக்குற பணத்துக்கு ஒரிஜினல் தங்கத்தை வாங்கி பேங்க் லாக்கர் மாதிரியான இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ETFல இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இப்போ இந்த மாதிரி அதிகமான தங்கத்தை பார்த்தீங்கன்னா இறக்குமதி பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம டாலரில் கொடுத்து தான் இறக்குமதி பண்ணுறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூபாய் டாலருக்கு நிகராக டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜில் 95 ரூபா டச் பண்ணிடுவோன்ற பயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் இருந்தோம். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் சரியா அது நம்மளோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்குமே ஒரு நெகட்டிவான விஷயம். ஏன்னா நம்ம அதுக்கு மேலே ஒவ்வொரு பொருளை வாங்கும்போது அதிகமான பணத்தை கொடுக்கணும், அது இன்ஃப்ளேஷனை உருவாக்கும், அது நம்ம எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும். நம்ம ஒரு இன்வெஸ்டராக பார்த்தீங்கன்னா டாலர் டிப்ரிஷியேட் ஆகும்போது கோல்டு விலை ஏறும், ஃபார்மா கம்பெனி, IT கம்பெனி எல்லாம் விலை ஏறும்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படலாம். ஆனால் நம்ம ஒரு கன்சியூமராக, ஒரு இந்தியன் சிட்டிசனாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதனால கவர்மெண்ட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வராங்க. அது என்ன ரூல்ஸ்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து கோல்டு ETFs பார்த்தீங்கன்னா 100% கோல்டாக மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 50% அளவுக்கு ஃபிசிக்கல் கோல்டாகவும் பாக்கி 50% அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டாகவும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின் போது இதில் நஷ்டம் வந்துருமோ, ஏன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னாலே நஷ்டம் தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு காமன் பர்செப்ஷன் இருக்குது. அது உண்மையும் கூட. ஏன்னா 90% ஆஃப் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா F&O லாஸ் தான் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பேனிக் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சது. இந்த புது ரூல்ஸை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா 3 டைப் ஆஃப் இன்வெஸ்டர் இருக்காங்கன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த 3 இன்வெஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த முதல் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான இன்வெஸ்டர். இவன் பணத்தை கொடுத்துட்டு தங்கத்தை டெலிவரி எடுத்து வச்சுப்பான். அதாவது 1 கிலோ தங்கம் 1 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்தில் இது ஒரு 10 லட்சம் விலை வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபா கொடுத்து தங்கத்தை வாங்கி டெலிவரி எடுத்து வச்சுப்பான். இவன் ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்டர். இந்த ரெண்டாவது இன்வெஸ்டர் இருக்கான்ல, இவங்கிட்டையும் 1 கோடி ரூபா பணம் இருக்கும். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான், 1 கோடி ரூபாய் நம்ம மொத்தமாக கொடுக்கறத விட நம்ம கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் ஃபியூச்சர்ஸ்லன்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா மட்டும் ப்ரீமியம் கட்டி நான் 1 கோடியே 1 லட்ச ரூபாய்க்கு அடுத்த வருஷம் இதே டைமுக்கு நான் வாங்கிக்கிறேன். இப்போ மார்க்கெட்டில் 1 கோடி ரூபாய் போயிட்டு இருக்குப்பா, நான் 1 லட்ச ரூபா உனக்கு எக்ஸ்ட்ராவாக ப்ரீமியம் கொடுக்குறேன். அதனால் 1 கோடியே 1 லட்ச ரூபாய்க்கு நான் அடுத்த வருஷம் இதே தேதியில் நான் வாங்கிக்கிறேன், இப்போதைக்கு 10 லட்ச ரூபாய் அட்வான்ஸாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவன் கான்ட்ராக்ட் எழுதிக்கிறான். இவன் ரெண்டாவது டைப் ஆஃப் இன்வெஸ்டர். இந்த மூணாவதாக இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஷூ பாலிஷ். இவன் பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட இருக்கிறதே 10 லட்ச ரூபா தான். இவன் என்ன சொல்கிறான், நானும் அடுத்த வருஷம் இதே தேதிக்கு உங்ககிட்ட 1 கோடியே 1 லட்ச ரூபா கொடுத்து 1 கிலோ தங்கத்தை வாங்கிக்கிறேன், குடி 10 லட்சம்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான்.
இந்த 3 டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸில் இவன் மட்டும்தான் மாட்டுவான். இவங்க 2 பேரும் தப்பிச்சிடுவாங்க. காரணம் என்னென்னா, கோல்டு விலை ஏறுச்சுன்னா இவனுக்கும் 10 லட்சம் லாபம் வரும், இவனுக்கும் 10 லட்சம் லாபம் வரும், இவனுக்கும் 10 லட்சம் லாபம் வரும். ஸோ பிரச்சனை கிடையாது. ஆனால் கோல்டு விலை குறைஞ்சிச்சுன்னா, உதாரணத்துக்கு இப்போ 1 கோடி ரூபாய் இருக்கிற தங்கம் வந்து 90 lakhs வந்துருதுன்னு வச்சுக்கோம், 10 லட்சம் குறைஞ்சி. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி எடுத்து வச்சிருக்கான், ஏறும்போது விற்றுக்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு இவன் அமைதியாக இருப்பான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட ஆல்ரெடி 1 கோடி ரூபாய் பணம் இருக்குது, அதில் 10 லட்சம் ப்ரீமியம் கட்டியிருக்கான். 10 லட்சம் விலை குறைஞ்சா கூட பாக்கி 90 லட்சத்தை கொடுத்துட்டு இவன் டெலிவரி எடுத்துப்பான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறும்போது விற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பான். ஆனால் இவன்கிட்ட இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் தான். இப்போ 10 லட்சம் விலை குறைஞ்சா இவன் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிடும். ஸோ இவங்க 2 பேர் தப்பிச்சுவாங்க, இவன் வந்து மாட்டிப்பான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லீவரேஜ் ட்ரேடிங். இந்த லீவரேஜ் ட்ரேடிங் நடந்தால் தான் நம்மளோட பணத்துக்கு ரிஸ்க்கு. ஆனால் கோல்டு இடிஎஃப்ஆ இருக்கட்டும், ஏஎம்சியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் செபினால ஹைலி ரெகுலேட்டடான என்டிட்டிஸ். இவங்க டைம் டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொசிஷனை இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். நான் வந்து HDFC AMCயில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஃப்ளெக்ஸி கேப்பில், மிட் கேப்பில், ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்களோட மாதம் மெயிலில் வந்து என்னென்ன ஷேரில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வந்து நமக்கு மெயில் அனுப்புவாங்க. அது கூடவே இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஏதாவது மாறுச்சுன்னா அந்த மெயிலும் அனுப்புவாங்க. ஸோ இந்த AMC வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தங்கமாக வச்சுருந்தாங்க. அதுதான் கோல்டு ETF இருந்தது, கோல்டு வீசா இருந்தது. இப்போ என்னென்னா இவன் பண்ணுற வேலையை பண்ணுவோம் அப்படின்றாங்க. அதாவது 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்துக்கு நம்ம வந்து 50 லட்ச ரூபாய் ஃபிசிக்கல் கோல்டாக வச்சுப்போம், பாக்கி 50 லட்ச ரூபாய்க்கு ஃபியூச்சர்ஸில் லாங் போயிடுவோம். இந்த ஃபியூச்சர்ஸில் லாங் போனோம்னா பாக்கி வந்து 50 லட்ச ரூபாயில் 5 லட்ச ரூபாய் நம்ம டோக்கன் கட்டினா போதும். 45 லட்ச ரூபாவை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் போட்டால் நமக்கு வந்து ஒரு வட்டி வரும். அந்த வட்டியை வச்சு இந்த ரோல் ஓவர் காஸ்ட்டு, புரோக்கரேஜ், டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க கணக்கு போடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து AMCஸ்க்கு நல்ல விஷயம் தான், கோல்டுக்கும் நல்ல விஷயம் தான். காரணம் என்னென்னா, நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கும்போது அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், ஸ்டோரேஜ் பண்ணணும், இன்சூரன்ஸ் காசு கட்டணும். ஆனால் நீங்கள் ஃபியூச்சர்ஸில் லாங் போகும்போது நீங்கள் டிரான்ஸ்போர்ட் கட்ட மாட்டீங்க, ஸ்டோரேஜ் கட்ட மாட்டீங்க, இன்சூரன்ஸ் கட்ட மாட்டீங்க. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு முறை வந்து நீங்கள் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் எப்பயுமே வந்து ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா அதனோட ப்ரீமியம் கொஞ்சம் இருக்கும். ஒரு 0.5% 3/4% வரைக்கும் ப்ரீமியமாக இருக்கும் ஒவ்வொரு மாதத்தோட கான்ட்ராக்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நிஃப்டியே பார்த்தீங்கன்னா மாதத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஃபியூச்சர்ஸோட கான்ட்ராக்ட் வந்து ஒரு 200 பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அந்த எக்ஸ்பைரி டேட் பக்கம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஃபியூச்சர்ஸோட வேல்யூ ஸ்பாட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சேமாக முடிஞ்சிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுலேயும் நடக்கும். ஸோ இந்த ப்ரீமியம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் ஆகும்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஆனால் இந்த ஃபிசிக்கல் கோல்டு வாங்கும்போது ஸ்டோரேஜ் காஸ்ட்டு, இன்சூரன்ஸ் காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு செலவாகல, அந்த செலவு இந்த செலவு ஈக்குவலாக தான் இருக்கும். ப்ளஸ் பாக்கி இருக்கக்கூடிய பணத்துக்கு இவங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 5-6% வட்டி வரும். இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 5-5.25% அளவுக்கு போன வருஷம் வந்து ரிட்டர்ன் வந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வரும். அதனால் இவங்களுக்கு நஷ்டம் வராது. எப்போ பிரச்சனை வரும்னா இந்த AMCs வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா வச்சுட்டு 1 கோடி ரூபாய் தங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா டீல் போடும்போது தான் பிரச்சனை வரும். ஆனால் செபியாக இருக்கட்டும், RBIயாக இருக்கட்டும் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, லிவரேஜ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. ஏன்னா இந்த ஃபண்டு இந்த ஷேர்ஸில் இவ்வளோ தான் முதலீடு பண்ணணும், நீ லார்ஜ் கேப்பில் இவ்வளோ தான் முதலீடு பண்ணணும், ஸ்மால் கேப்பில் இவ்வளோ தான் முதலீடு பண்ணணும், தங்கத்தில் இவ்வளோ தான் முதலீடு பண்ணணும், பணமாக இவ்வளோ தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணலைன்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இதெல்லாம் நான் சொல்லியும் கூட உங்களுக்கு வந்து பயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டாகவே தாராளமாக வைக்கலாம். ஆனால் ஃபிசிக்கல் கோல்டில் என்ன பிரச்சனைனா நீங்கள் வந்து வாங்கும் போதே 3% GST கட்டணும். நீங்கள் நகையாக வாங்கினீங்கன்னா செய்கூலி சேதாரம் சேர்த்து கட்டணும். நீங்கள் காயினாக வாங்கினீங்கன்னா 3% GST, ஸ்டாம்பிங் சார்ஜஸ் வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸ்டாம்பிங் சார்ஜஸ் வந்து 1% வரையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து காயின் வாங்கினதில்லை இது வரையும், அதனால் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து சில்வர் காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு 5 ரூபா அளவுக்கு ஸ்டாம்பிங் காஸ்ட் வாங்குறாங்க. ஆனால் கோல்டு காயினுக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ 3% + 1% 4% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்ன்றது இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை மறுபடியும் விற்க போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த GST, இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் எதுவுமே வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயம். அதே மாதிரி நீங்கள் டிஜிட்டலாக விற்கும்போது நீங்கள் விற்கும்போது பெரிய அளவுக்கு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் காஸ்ட் வராது, உங்களுக்கு வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். ஆனால் நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கி விற்கும்போது வாங்கிட்டு ஒரே மாதத்தில் நீங்கள் விற்க போகிறீங்கன்னா 4% உங்களுக்கு நஷ்டமாகும். நீங்கள் லாங் டேர்ம்க்கு வச்சு போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கிக்கலாம். இல்லை இப்போ வந்து சில இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து என்னையே வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 500 ரூபா 1000 ரூபா தான் நம்மளால் சேர்த்து வைக்க முடியும். அந்த காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை நேராக போய் வாங்கவும் முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ETF வாங்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்துருக்கு.
உங்களுக்கு வந்து பயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டு இடிஎஃப்லேயே 4 கம்பெனி செலக்ட் பண்ணிக்கோங்க. கோல்டு பீஸ் ஒன்று, சிரோதாவோட கோல்டு கேஸ் ஒன்று, ஐசிஐசி பேங்கோட இடிஎஃப் ஒன்று, ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கோல்டு இடிஎஃப் ஒன்று, இந்த மாதிரி 4 இடிஎஃப் வச்சுக்கோங்க. எவனாவது ஒருத்தன் கோக்குமாக்க வேலை பண்ணால் கூட பாக்கி 3 பேர் சேஃபாக இருப்பாங்க. எப்போ வந்து 15,000 ரூபாய் வந்து ரீச் ஆகுதோ அப்போ போய் 1 கிராம் தங்கத்தை நேரில் போய் வாங்கிக்கோங்க. இப்படியும் நீங்கள் முதலீடு பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அனலைசிஸ் இந்த விஷயத்தில். அண்ட் இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இதுக்கு மேலே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இந்திய ரூபாவோட சரிவை நிறுத்தணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த ஸ்டெப்பெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து வருங்காலத்தில் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த ஏஎம்சிசி கிட்ட கோல்டு பீஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தங்கமாக இருக்கும். உதாரணத்துக்கு நிப்பான் இந்தியாவோட கோல்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 கோடி அவங்களோட அசட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கோல்டாக வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 40,000 கோடி வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபியூச்சர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு போகலாம். இந்த எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற கோல்டை அவங்க விற்பாங்களான்னு கேட்டிங்கன்னா விற்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அண்ட் அடுத்த 40,000 கோடி அவங்க வரத்துக்குள்ளார இந்த ரூல்ஸ் வந்து மறுபடியும் மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அனாலிசிஸ். ஸோ உங்களோட டிசிஷனை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனைக்கு வந்தோம்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு 6:15 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று வருது. அதாவது ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட இருந்து அந்த போஸ்ட் வருது. அதாவது லெபனானோட சீஸ்ஃபயர் வந்ததுனால நாங்கள் வந்து இதுக்கு மேலே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கம்ப்ளீட்டாக திறந்து வைக்கிறோம், இந்த சீஸ்ஃபயர் முடிகிற வரையும், லெபனானோட சீஸ்ஃபயர் முடிகிற வரையும் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்தோடனே க்ரூட் ஆயில் வந்து $86 வரையும் விழுது, அமெரிக்கன் மார்க்கெட் ஏறுது, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 450 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிக்குது. ஆனால் கரெக்டாக ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளார ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் கிடையாது, அமெரிக்கா வந்து அந்த நேவல் பிளாக்கேடை எடுக்கலை, அதனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை திறக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்குள்ளார உருவாக்குது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ட்ரம்ப் தான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுவார். 12 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து இப்படி பண்ணுவார், 12 மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்படி பண்ணுவார். ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஈரானில் இது நடந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் ஒரு வேளை மேனிப்புலேட் பண்ணுறாங்களா மார்க்கெட் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் விஷயம் என்னென்னா ஈரானில் நடக்கக்கூடியது ஒரு அதிகார மோதல்னு சொல்லிட்டு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு 15 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நைட்டு 11 மணிக்கு ஈரானோட பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போடுறாரு. ஒருவேளை எங்களுக்கு குளோபல் கேரண்டி கிடைச்சா, இதுக்கு மேலே அட்டாக்ஸ் பண்ண மாட்டாங்கன்ற குளோபல் கேரண்டி கிடைச்சா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்ட் அவர் போட்ட உடனே அமெரிக்கன் மார்க்கெட் ஏறுது, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 400 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு காமிக்குது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் கழிச்சு ஐஆர்ஜிசி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் யார் சொல்கிறது கேட்க மாட்டோம், எங்களோட சுப்ரீம் லீடர் சொல்கிறது தான் நாங்கள் கேட்போம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்திருக்கு. ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தலைமை, இராணுவ தலைமைன்னு சொல்லிட்டு 2 இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. இந்த அரசியல் தலைமையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழுக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இந்த இன்சிடெண்ட்டில். காரணம் என்னென்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஐஆர்ஜிசி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளாக்கேட் அனௌன்ஸ் பண்ணுறோம், மறுபடியும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மூடுறோம்னு சொல்லிட்டு நேற்று காலையில் சொல்கிறாங்க. கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கோஆர்டினேஷனே இல்லை, ஆளாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிறாங்க. இதனோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளோட இந்திய கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன் போட்ஸை வச்சு சுட்டிருக்காங்க. அதாவது சாதாரண ஒரு AK-47 மாதிரி ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா சைடில் டென்ஷனாக இருக்காங்க. ஏங்க நீங்களும் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னீங்க, எங்களுக்கு வந்து அனுமதி இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டோன்னு நீங்கள் சொன்னீங்க இந்த கப்பல்களுக்கு, அப்புறம் எதுக்குங்க சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க டென்ஷன் ஆகி ஈரானோட அம்பாசிடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க, அவங்களோட கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈரான் மேலே இதுக்கு மேலே சீஸ்ஃபயரெல்லாம் எக்ஸ்டென்ஷன் பண்ண மாட்டேன், இதுக்கு மேலே நாங்கள் அட்டாக்ஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலுக்கு ஐஆர்ஜிசி வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் தயாராக இருக்கோம், நாங்களும் அட்டாக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளார யூ-டர்ன் போடுறது கூட கேள்விப்படலாம். இவனுங்க ஓ-டர்ன் போடுறானுங்க, யூ-டர்ன் போட்டு இன்னொரு யூ-டர்ன் போடுறானுங்க. ஸோ விவேக் வந்து ஒரு காமெடியில் சொல்லுவார்ல 8 போட தெரியுமான்னு கேட்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 போட்டு காமி அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு பேனிக்கை காமிக்குது. அண்ட் ஃப்ரைடே ஈவினிங் வந்த எல்லா ரேலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசில் அவுட் ஆகிடும். அண்ட் நம்மளோட மார்க்கெட் வந்து நாளைக்கு 500 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா 24,000 உடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. அப்படி உடைச்சா கூட மார்க்கெட் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் பண்ண ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸாக பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நெகோசியேஷன் கேன்சல் ஆகுது, நெகோசியேஷன் வந்து ஃபெயில் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நாங்கள் பிளாக்கேட் அனௌன்ஸ் பண்ணுறோம், இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்குள்ளாரி சரி வெளியே சரி எந்த கப்பலும் போகாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ஈவினிங் வந்து பிளாக்கேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மண்டே ஈவினிங் பிளாக்கேட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்க, சரி நாங்கள் வேணால் ஒரு 5 வருஷத்துக்கு எங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் நிறுத்தி வச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க.
ஸோ இது சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் சரி, அன்றைக்கி திங்கக்கிழமை நைட்டும் சரி, அமெரிக்கன் மார்க்கெட் வந்து பயங்கரமாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை நமக்கு லீவ், அம்பேத்கர் ஜெயந்தின்றதுனால. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் புதன்கிழமை பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராடிக்டரியாக ஸ்டேட்மெண்ட் வருது, எப்போ பேச்சுவார்த்தைன்ற ஒரு குழப்பம் இருக்குது. நாங்கள் வந்து யுரேனியத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் போயிட்டே இருக்குது, குழப்பமாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வேலைக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கிழமை நைட்டு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர்லேருந்து இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஐஆர்ஜிசி என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இவங்க பேச்செல்லாம் எங்களால் கேட்க முடியாது, நாங்கள் எங்களோட சுப்ரீம் லீடர் சொல்கிறதா கேட்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் பல்டி அடிச்சிருக்காங்க. ஸோ கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அவங்க என்ன செய்கிறாங்கன்ற ஒரு கிளாரிட்டி இல்லை. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இந்தியாவையும் வந்து இப்போ அவங்க பகைச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸாக தான் பார்க்கணும். நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் 1%லேருந்து 2% வரையும் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு இன்வெஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பயப்படணுமான்னு கேட்டிங்களா? ஆக்சுவலாக நீங்கள் சந்தோஷப்படணும். காரணம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ச்சே இந்த மார்ச் மாதம் மார்க்கெட் விடும்போது வாங்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மறுபடியும் நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி இருந்தால் கூட கம்ப்ளீட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு 10%லேருந்து 20% வரையும் கேஷை மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. காரணம் என்னென்னா, இந்த போர் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து மாறுது. ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, பேச்சுவார்த்தை சுமூகமாக போயிட்டுருக்கு, நாங்கள் டீலை சைன் பண்ணிடுவோன்ற மாதிரி பேசுகிறானுங்க. அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு இல்லை நாங்கள் சண்டை போடுறோன்னு பேசுகிறாங்க. அவங்களுக்கே அவங்க என்ன செய்கிறாங்கன்ற கிளாரிட்டி இல்லாததுனால நம்மளும் கொஞ்சம் காஷியஸாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட ரிசல்ட்டும் ICICI பேங்க் ரிசல்ட் வந்திருக்கு. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 13 ரூபா 12 ரூபா. ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் தான் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ICICI பேங்கோட ரிசல்ட் நல்லா இருக்குது. ஆனால் இவங்க ப்ரொவிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து பண்ணியிருக்காங்க. 90% அளவுக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷன்னா என்னென்னா, இவங்க கிட்ட பேட் லோனுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டாமல் இருப்பாங்களே, அவங்களோட லோன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்கே இது வந்து நஷ்டம் தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு லாபத்துலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடிய பணம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இவங்களோட லாபம் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் போன குவார்ட்டரில் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த புது லேபர் லா வந்து சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, அதனால் சில ஒன் டைம் எக்ஸப்ஷன் லாஸ் இருந்தது. அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் அதிகமான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி காமிச்சிருக்கு. அதனால் நம்ம குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் பார்க்க வேணாம், இயர் ஆன் இயர் பேசிஸ் மட்டும் பார்ப்போம். இயர் ஆன் இயர் பேசிஸில் HDFC பேங்கோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 3.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ரொம்ப வருஷமாக HDFC பேங்கோட ரிசல்ட் பார்க்குறவங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான க்ரோத்துன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நாளைக்கு கண்டிப்பாக HDFC பேங்க் பனிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அசெட் குவாலிட்டி பார்க்கும்போது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட கிராஸ் NPA வந்து பார்த்தீங்கன்னா 1.15% நெட் NPA வந்து 0.38% இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். காசா டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். காரணம் என்னன்னா, HDFC பேங்க்குக்கு டெபாசிட் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த HDFC லிமிட்டடையும் HDFC பேங்க்கையும் மெர்ஜ் பண்ண பண்ணி இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த Q4 வந்து 2600 கோடி ரூபாய் ப்ரொவிஷன்ஸாக வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாக 13 ரூபாய் பர் ஷேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ICICI பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் NPA வந்து பார்த்தீங்கன்னா 1.4% ஆகும். நெட் NPA வந்து பார்த்தீங்கன்னா 0.33% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரொவிஷன்ஸை வெறும் 90 கோடி ரூபாய் தான் பண்ணியிருக்காங்க. 90% அளவுக்கு இவங்களோட ப்ரொவிஷன் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால ப்ராஃபிட் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் இவங்களோட டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் ஒரு ஷேருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆல்ரெடி ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்கிறதுனால இந்த ஷேரையும் போட்டு சேர்த்து அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான அப்டேட். அண்ட் மேற்கொண்டு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் சொல்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான அப்டேட்ன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பெயின்ஃபுல்லான டேவாக இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருங்க, நல்லதே நடக்கும், நல்லது தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.